செல்ல தாய் அக்கா. ஏக்கா ஏக்கா ஏன் செல்ல தாய் அக்கா ஏக்கா யாக்கா இப்படி வாயடிச்சு போய் நிக்க என்ன பார்த்து? ஏன் செல்ல தாயி இது யாரு? ஒன்னு அக்கா அக்கான்னு கூப்பிடுதான். எனக்கு பிடிபடலக்கா. ஆளு யாருன்னு எனக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேக்கா. தம்பி தப்பா நினைச்சுக்கிட்டாதப்போ. யாரு போ? நீ யாரு? ஏக்கா என்ன தெரியலையாக்கா? ஏக்கா யாக்கா இப்படி எல்லாம் கேட்க? ஏக்கா சொல்லுக்கா, உண்மையில தெரியலையா இல்ல தெரியாத மாதிரி நடிக்கியா? உண்மையில தப்பா சொல்லுதே. நான் எதுக்கு நடிக்க போறேன்? ஆனா என் பியார கரெக்டா சொல்லுதியே. என்ன உன் தம்பி நான் யாரும் கரெக்டா சொல்ல மாட்டேனா? எனக்கு கூட ஒன்னு அடையாளம் தெரிஞ்சு கப்புடு கரெக்டா வந்துட்ட பாத்தியா? நீ என்ன தெரியாம இருக்கியக்கா? நான் கொடுத்து வச்சது அவ்வளவுதான் அவ்வளவுதான். அழாதப்போ அழாத, கண்ணை தொடச்சுக்கா. யாரு எவடோ எங்க இருந்து வர சொல்லு. பாடப்பட்டு கிறுக்காக்கிட்டு கிடக்க. யாரு எவருன்னு சொல்லு. செல்ல தைக்கு அப்பதானே புடிபடும். ஆளு யாருன்னு எனக்கு புடிபடலப்போ அதனாலதானே நான் கேட்டுட்டு இருக்கேன். இல்ல நான் கேப்பனா? ஏக்கா ஏக்கா சின்ன வயசுல காணாம போயிட்டோம்ல அந்த தம்பி, உன் தம்பி அருமை தம்பி சோடமுத்து. தம்பி சோடமுத்தா நீடா நீடா. நான் தான் கை போவாச்சு உனக்கு புடிபட்டேன். இக்க பஞ்சவர்ணக்கா இது யாரு தெரியுமாக்கா? என் தம்பிக்கா சோடமுத்தான். சின்ன வயசுல இந்த பையன் காணாம போயிட்டான். இப்பதான் கிடைச்சிருக்காங்கக்கா. ஆமா செல்ல தாயி நீ அடிக்கடி சொல்லுவேல்ல எனக்கு ஒரு தம்பி இருந்தான் அவன் காணாம போயிட்டான்னு. இப்ப கிடைச்சான் போல இருக்க. ஏல தம்பி நீ எப்படிலாம் என்ன கண்டுபிடிச்ச? எனக்கு கல்யாணம் ஆவதுக்கு முன்னால நீ ஓடி போனோம்ல. ஏக்கா அதெல்லாம் நம்ம ஊர்ல விசாரிச்சே. இந்த ஊர்ல உன்னை கட்டி கொடுத்துருக்காவான்னு அந்த ஆளு அப்படியே வந்துட்டேங்கா. சரி வா, நல்ல நேரத்து தான் வந்திருக்க. உச்சி வெயில்ல மண்டைய புழக்கு. அதான் தொப்பி போட்டு வந்திருக்கியோ? இது நம்ம தோட்டமா? ஆமா தம்பி, தக்காளி பறிக்க வந்தேன். என் மருமோ கஞ்சி கொண்டு வந்திருக்கா, அங்க வச்சிருக்கா. அங்க போய் உட்கார்ந்து பேசுவோமா? எவ்வளவு நாளாச்சு, என்னெல்லாம் பேச வேண்டியிருக்கு. நீ எப்படி காணாம போன? யா எதுக்கு எல்லா விஷயத்தையும் சொல்லணும் சரியா? எல்லா விவரத்தையும் ஒண்ணு விடாம சொல்லுதுக்கா. பல வருஷ கதை இருக்கு. பாக்க உட்காரும், இந்த நிழல்ல போய் உட்காரும் வா. நாத்து நான் சொன்னதை மறந்துடாத, கவனமா இருந்துக்கா. ஆமா ராதிகா, நான் ஒன்னே ஒண்ணு கேப்பேன், தப்பா எடுத்துக்க கூடாது. எதுனாலும் மனசுல வச்சிருக்க கூடாதுக்கோ, உடனே டக்கு டக்குன்னு கேட்டணும். எனக்கெல்லாம் அப்படிதாங்க, ஏதாவது மனசுல வச்சிருந்தாலே உறக்கவே வராதுக்கோ. எது தப்பா எடுத்துக்க கூடாதுல, அதனாலதான் கேட்டேன். நான் அதெல்லாம் தப்பா எடுத்துக்க மாட்டேங்க, சொல்லுங்க. ஓ மாப்பிள அன்னைக்கு சண்டை போட்டு ஓடிட்டாரோ உங்க அன்னிக்காரி ஜெயிச்சோன்னு கோவத்துல? அம்மா ஒரு மாதிரிலாம் முறைக்கா தெரியுமா? சொல்லாண்டா போயிட்டாருன்னா கல்ல நடமாடுறது அதை மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கணும்ல. அப்போ இவன் அமைதியா இருக்கிறத பார்த்தாலே தெரியுதுல்ல, உண்மைதான் போல இருக்கு. இங்க அடிப்படி போட்டுட்டு தான் பேர்ப்பான் போல இருக்கு. என்னத்துக்கு இப்படி சுத்தி திரிதால தெரியல. ஊருக்குள்ள கல்ல வர சுத்துறதுனால என்னத்தே தெரியலையே. அதுவும் உண்மையே பொய்யோ. சரி எதுக்கும் நம்ம ஜாக்கிரதையா இருந்துக்கிடணும். இப்ப அண்ணி வந்துருவாங்கல்ல. சரி எதுக்கும் சிம்ரனக்கா வீட்டுல போய் உட்கார்ந்துக்கிடும். ஏ அப்ப என்ன குப்பமா, அங்கங்க காஞ்சி காஞ்சி சருகா உழுது. சண்டு சருகெல்லாம் போட்டு எரிச்சாதான் சரியா வரும். எல்லாரும் நம்ம வீட்டு பக்கத்துல தான் கொண்டு விட்டு தள்ளி விடுதாளோ குப்பைய. எவ்வளவு தள்ளி விடட்டு, எவனு கண்டு மட்டும் பிடிச்சே அதுக்கப்புறம் நடக்குது வேற. என்ன எல்லாரும் பைத்தியக்காரி நினைச்சிட்டு இருக்கானோ? அந்த 4 முடிதான் அவளுக்கு தள்ளி தள்ளி விட்டு விடுவா. வேற யாருக்கு வேலை? என் மாமியாரிக்கு மட்டும் தெரிஞ்சு குடுமி இப்படி சண்டை தான் நடக்கும். 4 முடிக்கு என் மாமியா இருக்கும். என்னத்தை போட்டு சண்டு சருவெல்லாம் போட்டு எரிச்சிட்டு கிடக்க? சும்மா இரியும், குப்பை மேடா கிடக்கல, அதான் சுத்தம் பண்ணிட்டு இருக்கேன். பொறுக்க முடியல, இருமலா வருதுல, தீ அணைச்சிக்கிறோம். சோறு போட்டு தருவா. சுவாரெல்லாம் ஒண்ணு வேண்டாம். நான் தான் சொன்னோம்ல என் ஃப்ரெண்டு பாரின்ல இருந்து வந்திருக்கான்னு, பிள்ளைகள் எல்லாம் கூட்டம் பாக்குறதுக்குன்னு. இன்னைக்கு அவங்க வீட்டுல தான் விருந்து. இப்ப வந்து சொல்லுதேரு, காலையில ஏதாவது சொன்னேரா? உமர நம்பி சோறு வாங்கி வச்சிருக்கேன் பிள்ளைகளுக்கு சேர்த்து. பிள்ளைகள வா வாங்கிரு. காலையில வெளியே போகும்போது ஒன்று சொன்னோம்லடி, மண்டைய ஆட்டுனா. காலையில கடைக்கு போயிட்டாருன்னு சொன்னேரு, நான் ஒண்ணு கவனிக்கலையே. எனக்கு என்ன தெரியும்? நான் வெளிய போறேன்னு நினைச்சி சொல்லுதேன்னு நினைச்சேன். உனக்கு ஓர்மை இருக்காட்டி, உனக்கு என்னத்த சொல்ல சவத்தை என்ன ஒண்ணு சொல்ல முடியாது வந்துட்ட. நான் உன்ன சொன்னா நீ உன்ன கேப்ப. கவனம் இருந்தாதானே. இப்ப என்ன செய்ய சொல்லுதேரு? என்ன நான் வரல. இப்ப நான் குளிக்கவும் இல்ல. நீ வரலன்னா இரி, நான் பிள்ளைகளோட கூட்டு போறேன். அவன்கிட்ட வேற வாரன் வேற சொல்லிட்டு அவங்க என்ன நினைப்பான். சின்ன வயசுல இருந்தே பழகுனவன். சரி அப்ப பிள்ளைகளை மட்டும் கூட்டிட்டு போறோம். ஒரு இடத்துக்கு வான்னு கூப்பிட்டா வாராளா? குளிக்கவும் இல்லையா கொல்லவும் இல்லையா? சே, தீய போட்டு எரிச்சிட்டு கிடக்கா. மக்களே 2 பேரும் கிளம்புங்க மக்களே, போயிட்டு வரோம். துவாரி எல்லாம் அப்படியே கிடக்கு. நாளைக்கு கஞ்ச போட்டுறேன், ஒண்ணு செய்ய கொடுக்க மாட்டேன். சரி மாட்டுக்கு தண்ணி காட்டுவோம். நீ யார வராயிட்டு பாவம், நம்மளே மாதிரி அதுவும் வாயில்லா ஜீவன், வயிறு பசிக்கதுன்னு செய்யும். தண்ணி காட்டிட்டு வருவோம். கண்ணுமணி நல்லா சாப்பிடுங்கம்மா. யாரும் வீட்டுல இல்ல, நான் மட்டும் தான் இருக்கேன். ஒத்தையில இருக்க ஒரு மாதிரி இருக்கு. நான் சின்ன பொண்ணு விட்டு வர போயிட்டாரே. சிம்புரனு இவ ஏதாவது சிறைய தானே கொண்டு வருவா. இந்த 4 முடி எதுக்கு வந்திருக்காளோ தெரியலையா. சீக்கிரம் எனத்தையாவது ஒண்ணு பேசி அனுப்பி விட்டுட்டு நம்ம வேலையை பார்க்கணும். என்ன காத்து இந்த பக்கம் அடிச்ச மாதிரி இருக்கு?
சின்னப்பண்ணு அது எப்படி உங்க வீட்டு முன்ன மட்டும் கொடைக்கானல் மாதிரி குளு குளு குளுன்னு இருக்கு. எங்க வீட்லலாம் வெயில் அப்படியே சுட்டரிக்கம்மா. அதான் கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு போலான்னு வந்தேன். அது வேற ஒண்ணு இல்ல வசந்தி, அது நல்ல மனசு வேணும். நல்ல மனசு இருந்தா எப்பவுமே குளுகுளுன்னு தான் இருக்கும். இந்த கிண்டல் தான் உனக்கு ப்ளஸ் பாயிண்ட். அந்த உங்க வீட்டு முன்ன 2 மரம் வச்சு விட்டுருக்க பத்தியா, அதான் நல்ல குளுகுளுன்னு இருக்கு. தெரியுதுல்ல? பின்ன என்ன என்ன விஷயம்? என்ன திடீர்னு இந்த பக்கம் வந்திருக்க? கேட்டோம்ல. சும்மா நான் கொஞ்சம் காத்து வாங்கிட்டு போலான்னு வந்தேன். காத்து வாங்கிட்டேல, போக வேண்டியதானே. கொஞ்சோண்டு குழம்பு கூட்டு இருந்தா தாயா. என் மாப்பிளைக்கு நான் குழம்பு கூட்டு வச்சாலே பிடிக்கவே மாட்டேங்குங்காரு. ஆளுமுடி இங்க நிக்க நம்மள பார்த்தா என்னத்தையா ஒண்ணு இழுக்கும். ஏக்கோ அந்த பக்கமா ஓடிரோமா. சின்ன பாவி மக்கா மோப்பம் முடிச்சிட்டாளே. என்ன சின்ன பார்த்து பார்க்காத மாதிரி அப்படியே ஓடுதே திரும்பி. என்ன பார்த்துட்டு தானே ஓடுனே? இல்லக்கா உங்களை பார்த்துட்டு நான் எதுக்கு ஓட போறேன்? நான் சும்மா அங்க இருந்து வந்தேனா, அதுக்கப்புறம் என்னவோ எந்த நினைப்புல இந்த பக்கமா வந்துட்டேன். அதான் எங்க வீட்டு திரும்பி போக பார்த்தேன். கதை தானே, இந்த கதை தானே விடாத. ஆமா நாலுமுடி உங்களை பார்த்துட்டு தான் நான் ஓடுனேன். இப்ப அதுக்கு என்ன? ஏன் சின்ன நான் என்ன பாவம் பண்ணனே? ஏன் என்ன பார்த்து ஓடுதே? நான் சும்மா ஏதாவது விளையாட்டுக்கு பேசுவேன். உடனே கேட்டுட்டு போய் எங்க மாமியாட்ட எங்க நாத்தனாட்ட 1க்கு 2 பத்த வைக்கிது. எதுக்கு தேவை? அதான் உங்களை கண்டன உடனே. அப்படிலாம் இல்ல சின்ன பொண்ணு. யாரோ உங்ககிட்ட தப்பு தப்பா என்ன பத்தி சொல்லி கொடுத்துருக்கா பாத்துக்க. யாரோ எனக்கு ஆகாதவளா தான் இருக்கும். வசனி போன வாரம் என் மாமியாட்ட போய் என்னெல்லாமோ சொல்லி கொடுத்தியாமே என்ன பத்தி. அப்ப அது மட்டும் உண்மை இல்லையாக்கோ? ஆளுக்கு என் மேல பழிய போடாதீங்கக்கா. எனக்கு தெரியும் யாரோ என்ன பத்தி வேண்டாதனம் பத்த வச்சுட்டு அழிதாவோ. அது இருக்கட்டும். எதுக்கு விசில் அடிச்சு கூப்பிட்டியா? சின்ன பொண்ணு உனக்கு ஒண்ணு தெரியுமா? நம்ம பக்கத்து ஊர்ல கள்ள பையன் நடமாடுதானா. தம்பி இப்போ உனக்கு ஒண்ணு தரதுக்கு இல்ல. கஞ்சிதான் என் மருமக கொண்டு வந்தா குடிக்காமக்கா நல்ல தயிர் ஊத்தி கரைச்சு கொண்டு வந்திருக்கா. பச்சை மிளகு கிடக்கு. இருக்கட்டுக்கா பரவாயில்ல. நான் வீட்டுல போய் சாப்பிட்டுக்கிட்டேக்கா. வீட்டுல சாப்பாடு இருக்குங்களா? பின்ன நான் ஒருத்தி பைத்தியக்காரி மறந்தே போறேன். வந்தவனுக்கு கஞ்சவே கொடுக்கற. எத்தனை வருஷம் நீ கழிச்சு வந்திருக்க? என் தம்பி என் மருமதான் வீட்டுல இருப்பா. என் மௌளை இருக்கா வீட்டுல. நான் வரும்போது நல்ல கருவாட்டு குழம்பு வச்சுட்டு இருந்தேன் பாத்துக்கோ. அவிச்சு முட்டையும் வச்சிருக்கேன். நீ போய் சாப்பிடுமாக்கா போ. இக்க நீனும் வர வேண்டியதுனாக்கா வீட்டுக்கு. இல்லம்மாக்கா கொஞ்சோண்டு தக்காளி மீதி கிடக்கு. அத பறிக்கலன்னு வச்சுக்கியா அழிவு வம்பா போயிரும் பாத்துக்கோ. எல்லாம் நஷ்டமாயிரும் பத்தியா. அதனால நான் தக்காளியை பறிச்சுட்டு வரேன். அதுக்குள்ள நீ வீட்டுக்கு போயிடும். நீ வேற சின்ன வயசுல இருந்தே வயிறு பசி பொறுக்க மாட்டேன். எனக்கு தெரியும்ல உன்ன பத்தி. ஆமல தம்பி என் வீடு உனக்கு தெரியுமா? ஏன் செல்ல தாய் என்னத்த பேசிட்டு அடக்க. நம்ம ஊர் என்ன பெரிய டவுனாக்கோ? நம்ம ஊரே சின்ன கிராமம். அதுல ஒரு 10-15 வீடு போலதான் இருக்கு. அதுல செல்ல தாய்க்கு வீடு எதுன்னு கேட்டா டக்குன்னு கொண்டு காட்டிட போறாவோ. ஆமா பத்தியக்கா நான் ஒரு கிறுக்கி. என் மக்கா சோனமுத்தா நேர போய் ஊருக்குள்ள கேளா செல்ல தாய் அக்கா வீடு எதுன்னு உடனே கொண்டு உண்டு விட்டுருவோம். அதெல்லாம் நான் பாத்துக்கிட்டேன்க்கா. எல்லாத்தையும் வீட்டுல வந்து விலா வரிய சொல்லுது என்னக்கா? சரி தம்பி எல்லாம் நீ கொண்டது கோழியை பிடிச்சிட்டு போ. இங்க விட்டு வச்சு எங்கேயும் ஓடிரும். நல்ல வேட கோழியெல்லாம் கொண்டு வந்திருக்கான். இதுக்குதான் தம்பி வேணுங்கது. எல்லாம் சோனமுத்தா என் மருமட்ட சொல்லு உங்க அத்தைக்கு தம்பின்னு. சரிக்கா நான் பாத்துக்கிட்டேன். சீக்கிரம் வீடு வந்து சேரு. ரொம்ப வருஷத்துக்கு பிறகு இன்னைக்குதாக்கா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சீக்கிரம் கஞ்சி குடிச்சிட்டு தக்காளியை பறிச்சு போட்டுட்டு வீட்டுக்கு போவோம். செல்ல தாய் வா. உன் தம்பி வேற வந்திருக்கான். அது இதுன்னு எதுவும் செய்து எடுத்து கொடுப்பேன். என்ன வசதி சொல்லுதியா? கள்ளனா? ஏ பாவி மக்கா இந்த பிரச்சனை என்னையில இருந்து விட்டுக்கிட்டு சேர்த்து வச்சிருக்கேன்னா பேங்க்ல போட்டு வச்சுக்கிடுங்க. உங்க கையில கீழ வச்சுக்கிடாதியா. அதுக்கப்புறம் வந்து தூக்கிட்டோம்னா அவ்வளவுதான் போட்டுட்டு ஓடிடுவான். இது என்ன கதையா இருக்கு? கொடுமையெல்லாம் இருக்கு. என்ன செய்யன்னு தெரியலையே. ராத்திரி ராமான எங்க வீட்டுக்கெல்லாம் வாட்டை பிரிச்சு இறங்கிட்டோம்னா அவ்வளவுதான். ஏமாப்லாம் பூதகணக்கெல்லாம் கிடந்து தூங்குவாரு. கள்ள வந்தாலும் சரிதான் யார் வந்தாலும் சரிதான் எழுப்பினாலும் எழுந்திருக்க மாட்டாரா. பாத்து எடுத்து பதனமா இருந்துக்கோங்க. அவ்வளவுதான் நான் சொல்லி போட்டேன். ஆளுமுடி உண்மை சொல்றீங்களா இல்ல பொய் சொல்லி விளையாடுறீங்களா? சின்ன பொண்ணு எனக்கு அந்த பைத்தியமா வட்டாக்கு இருக்கா? நான் எதுக்கு போய் சொல்ல போறேன்? எல்லாரும் சொன்னவ பாத்துக்க. எங்க அம்மா வீட்ல இருந்து போன் பண்ணி சொன்னவ பாத்துக்க. அதனாலதான் நான் வியானு கூட சொல்லுதேன். எல்லாரையும் நான் சொல்ல முடியுமா? நீங்க எல்லாரும் என் ஃப்ரெண்டு. நீங்க எல்லாம் பதனமா இருக்கணும் தானே நான் சொல்லுதேன். முன்ன பின்ன அறியாத ஆட்கள் எல்லாம் வீட்டுக்குள்ள ஏத்திராதியா. தண்ணிய கொண்டாமா வெண்ணிய கொண்டாமா கொண்டு போய் கொடுக்க போவோம். கழுத்துல இடக்க செயின் அத்துட்டு ஓடிடுவான். கடவுளே ஆமா இது மாதிரிலாம் நான் நிறைய பேப்பர்ல படிச்சிருக்கேன். புஷ்பகா நீதான் கவனமா இருக்கணும். நெடுமாரியை தள்ளுனா அவன் 4 கால் பாய்ச்சல்ல போய் புடிச்சிருவான் அவனை. ஆனா ஒன்ன தள்ளுனா நீ உருண்டுட்டு கிடப்ப. ஆமாட்டி அது கொஞ்சம் சரிதான். என்ன ஒரு தள்ளி தள்ளி விட்டா எந்திரிக்க முடியாம நான் படுத்திருப்பேன். அவன் செயினை கொண்டுட்டு ஓடிடுவான். கவனமா இருந்துக்கோங்க கவனமா இருந்துக்கோங்க. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். சரி நாலுமுடி நீங்களும் கவனமா இருந்துக்கோங்க. நாங்க வீட்டுக்கு போறோம். சிம்ரன் குழம்பு வச்சியா? நானே எங்க ஆட்டுக்கு உடம்பு சரியில்லைன்னு மனசு சரியில்லாம அவ்வளவு நேரம் குழம்பு வைக்காம உட்கார்ந்தே இருந்திருக்கேன். என்கிட்ட குழம்பு வச்சியா கூட்டு வச்சேன்னு வந்துட்டான். ஏமா உன் வாயி தெக்கையும் வடக்கையுமா ஒரு மாக்கில இழுத்துட்டு போகுது. குழம்பு வச்சியான்னு தானே கேட்டேன். உங்ககிட்ட கேட்டேன் நான் கொஞ்சம் எடுத்தான்னு. கொஞ்சம் நாளா கேட்கல. பொய் சொல்லாதே. வாயில வரதெல்லாம் பொய். ஆமா இவ பெரிய அரச்சந்திரக்கு பக்கத்து வீட்டுக்காரி. இவ பொய்யே பேச மாட்டான். இவ மட்டும் தான் அந்த ஊர்ல இருக்காளா? நமக்கு ஃப்ரெண்ட் இருக்கா கோயில. அவட்ட போய் குழம்பு வாங்குவேன் கூட்டு வாங்குவேன். நோகாம நுங்கு திங்கலாம் அலைதா. ஏ செல்ல தாயி உனக்கே அடையாளம் தெரியல. அப்போ உன் தம்பின்னு உன் மருமகளுக்கு எப்படி தெரியும்? ஒரு போன் போட்டு சொல்லு தம்பி வரான்னு. இக்க போனை கொண்டு வந்தோம்னா கை மறந்தாப்புல நான் வச்சிடக்கூடாதுல. அதனால நான் வீட்லயே போட்டுட்டு வந்துருக்கா. நீ கொண்டு வந்திருக்கியா போனு? நானும் கொண்டு வரலையேம்மா. என் தம்பி போய் சொல்லுவாங்க செல்ல தாய்க்கு தம்பி நான் தான் சோனமுத்தான்னு. என் மருமக கண்டுபிடிச்சுக்கிடுவா. அவன் நல்ல புத்திசாலி தானே. சரி அப்ப மீதி இருக்க பழத்தை பறிப்போம் வா. நாத்து கதவு தர. ஏன் நாத்து கதவு பூட்டிட்டு இருக்க? அண்ணி நீங்க நல்ல வேளை வந்திய. ஒத்தையில இருக்க பயமா இருக்குன்னு சிம்ரன் அக்கா வீட்ல போய் இருக்கணும்னு நினைச்சேன்.
ஏன் நம்ம தெருல என்ன பயம்? அண்ணி உங்களுக்கு விஷயம் தெரியாதாக்கும் அந்த 4 மணியக்க வந்து சொல்லிட்டு போனாவோ ஏகப்பட்ட கள்ளம் தெரியுதானா அந்த 4 மணி ஒன் டைம் வந்து பத்த வச்சுட்டா அந்த 4 மணி சரியான ஃப்ராடுன்னு உனக்கு தெரியும்ல, எதுக்கு சும்மா பயந்துட்டு கிடக்க? இல்ல அண்ணி சும்மா சாதாரணமா விஷயமா இத விட்டுறப்படாது நம்ம அஜாக்கிரதையா இருந்தோம்னு வச்சுக்கோங்க அவ்வளவுதான் இருக்கிற பொருள் எல்லாம் சுருட்டிட்டு ஓடிடுவான் கள்ளே அதுக்கப்புறம் நம்ம தலையில துண்டை போட்டுட்டு தான் இருக்கணும் இப்ப என்ன சொல்ல வர? அண்ணி முன்ன பின்ன தெரியாத ஆள்களெல்லாம் வீட்டுக்குள்ள ஏத்திரப்படாத அண்ணி நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும் எங்க அம்மா வேற கொஞ்சம் துட்டையார வீட்ல வச்சிருப்பாளா எப்ப கள்ள வருவாங்க யாது வருவான்னு எனக்கும் தெரியாது ஏ பாவி, என்ன வருத்து வர நீனு பயப்படி என்னையும் பயப்பட வச்சிருப்பளுக்க. சும்மா இருக்க என்ன யான் தான் பாடுபடுத்தி தெரியல. என் தாயை பார்க்க சகிக்கலம்மா, உடனே மூஞ்ச தொங்க போட்டுருவாள. சரி இப்போ உனக்கு என்ன செய்யணும்? அப்படி கேளுங்க அண்ணி நம்ம வாசலுக்கு பக்கத்திலே பூரி கட்ட கீரி கட்ட இத மாதிரி ஏதாவது ஒரு நல்ல கட்டையை எடுத்து வச்சுக்கிடணும் அதுக்கப்புறம் சொல்லு. ஒரு பாட்டில்ல கொஞ்சோண்டு மொளாத்த பொடியை கலந்துக்கிட்டு தண்ணி ஊத்தி ஸ்ப்ரே பண்ணுவோம்ல அதுல ஊத்தி வச்சுக்கிடணும் வேற என்ன செய்யணும்? கல்யாண பாபான்னு இடத்துல கூப்பிடணுமோ? நீங்க வேற காமெடி பண்ணிட்டு யாராவது கல்யாண வாவான்னு கூப்பிடுவோம் வந்தா இப்படி பூரி கட்டையை எடுத்து அங்க மாற 2 அடி இங்க மாற 2 அடி நடு மண்டலம் நச்சுன்னு அடி கொடுக்கணும் அந்த வத்தப்படி ஸ்ப்ரே பாட்டில் இருக்குல்ல அதுல எடுத்து அடிக்கணும் மூஞ்சல கை கால்ல அங்கங்க அடிச்சு விட்டா தோலஞ்சம் கள்ளை என்ன அண்ணி நாத்தனாரும் சேர்ந்து கல்லனை பிடிக்கலாம் ஐடியா போட்டாச்சு போல இருக்க எனக்குலாம் கல்யாணம் கண்டு பயம் இல்ல. இங்க என்ன கல்ல இந்த கல்ல வரப்போறான் நம்ம ஊருக்கு. அவ ஏதோ பயப்படுதாக்கா, அதனால பூரி கட்டையெல்லாம் ரெடியா எடுத்து வைப்போங்க. ஆமா புஷ்பக்கா, என்ன ஓடி வந்துட்டு போன கையோட ஏடி வீட்டுக்கு போறேனா என் மாமியாரி வேற வீட்ல இல்லையா என் மாப்பிள்ள வேற இந்த 2 பிள்ளைகளையும் கூட்டிக்கிட்டு அவ ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போறேன்னு போயிருக்காரு நான் மட்டும் வீட்டை திறந்துட்டு ஒத்தையில போய் இருந்தனா அந்தால பயம் கொடுத்துட்டு இவ சொன்னது இந்தளவு பார்த்து தனியா இருக்க கூடாது சரி என் மாப்பிள்ள வந்த பிறகு பிள்ளைகள் வந்த பிறகு வீட்டுக்கு போனா போதும் அப்படி நினைச்சு இங்க ஓடி வந்துட்டேன் சரிக்கா, கொஞ்ச நேரம் பேச்சு துணைக்காச்சு. அது சோறு போட்டு கொண்டு வரட்டா? சரி நீ வயிறு வேற பசிக்கு சோறு போட்டு கொண்டாங்க நல்ல கருவாட்டு குழம்பு ஒரு வெட்டு வெட்டுவோம் கருவாட்டு குழம்பு சூப்பரா இருக்கும். என் மாமியாரி இன்னைக்கு வச்சிருக்கு. இங்க ஒரு உருண்டை கொண்டு வரட்டாக்கா? ஒரு உருண்டை எங்க இருந்துட்டு காணோம் ஒரு தட்டு போட்டு கொண்டா அதெல்லாம் பார்த்தேன். சரி போட்டு கொண்டு வரேன்னாக்கா. அத்தான் வந்துட்டு போவோம். ஏன் நாத்து கையை பிடிச்சி இழுக்க? அண்ணி பாத்து எடுத்து தரங்க ஜன்னலோட யாருன்னு பாத்துட்டு திறந்தா போதும் ஒருவேளை கள்ளனா இருந்தா ஆமாட்டி சின்ன பொண்ணு கவனமா இருக்கிறது நல்லது யாருனாலும் ஜன்னலோட எட்டி பாத்துட்டு திறக்கிறது நல்லது உன் நாத்து சரியா தான் சொல்லுதா அவ பேச்சு கேளு நாத்து தள்ளு, நான் எட்டி பாக்கேன். பாவி மக்கா, நம்ம வீட்டு தேடி வந்துட்டானே. கடவுளே, என் மாமியார் கிளவி எவ்வளவு ரூபாய் எங்க வச்சிருக்கோம் தெரியலையா? யாருக்கிட்ட சொல்லிச்சோ தேடி கரெக்டா வந்துட்டா போல இருக்க. 3 விட செயின போடாதீங்க போடாதீங்கன்னு கேட்க என் மாமியாரி. கடவுளே, அது பார்த்துதான் வந்துட்டா கள்ள பைய. சின்ன பொண்ணு கள்ள பழக்கோழியோட வந்திருக்கா நாட்டு கோழியோட வந்திருக்கா என்னடி இது புஷ்பக சும்மா நீங்க குழப்படியோ கள்ள வந்து எப்படினாலும் வருவான் நம்மள ஏமாத்துறதுக்கு தான் வருவான் என்னன்னு தெரியலையே. வீட்டுல யாரு இருக்கா? சில்ல தையக்காவுக்கு தம்பி சோனமுத்தா வந்திருக்கேன். எனது சோனமுத்தா. அண்ணி ஏமாத்துறீங்க எங்க அம்மைக்கு இப்படி ஒரு தம்பியே கிடையாது எனக்கு மாமனே கிடையாது. அப்படின்னா அப்படின்னா அப்படினா அவன் கள்ளே பழக்கோலையும் கோழியும் கொண்டு வந்ததனா நம்ம ஏமாறுவோம் எங்க அம்மைக்கு தம்பின்னு சொன்னதனா கூட கொஞ்சம் ஏமாறுவோம் அதுக்கு தான் இப்படி போய் சொல்லுவான். இப்ப என்ன செய்யணும்னு சொல்லுத நாத்து? அண்ணி ஆளுக்கு ஒரு பூரி கட்ட வத்தல் பொடி ஜூஸ் நான் சொல்லத மட்டும் திருப்பி சொல்லுங்க ஆயுதத்தை எடுப்போம் கள்ளன் சோழிய முடிப்போம் ஆயுதத்தை எடுப்போம் கள்ளன் சோழிய முடிப்போம். ஏ பஞ்சவர்ணக்கா என் மர்மோ சூப்பர் மர்மோ என் தம்பி போயிருக்கா போன உடனே நல்ல கருவாட்டு குழம்பும் அவிச்ச முட்டையும் வச்சு சோறு கொடுத்துருப்பா. சொந்தங்களே நான் இப்படி நினைச்சிட்டு இருக்கேன் அங்க என் மர்மோ என்னத்தை கொடுக்க போறான்னு மட்டும் கொஞ்சம் பொறுத்திருந்து பாருங்க. வீடியோ பார்த்துட்டு மறக்காம லைக் பண்ணிருங்க ஷேர் பண்ணுங்க இந்த சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. செல்ல தாயி சொன்னதை மறக்காம பண்ணிருங்க. சொந்தங்களே பொறுத்திருந்து பாருங்க, அடுத்த வீடுல என்ன நடக்கும்னு தெரிய வரும். சொந்தங்களே எங்க நாத்துவ பாத்தீங்களா, ஒரு கையில முளாத்தபடி ஒரு கையில பூரி கட்ட களத்துல குதிக்க போறா. என்ன நடக்க போதோ, களம் அதகளம் ஆக போகுது. சொந்தங்களே என்னோட கெட்டப் எப்படி சூப்பரா இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க சரியா. ஏ புஷ்பகா இப்பதான் உங்க மூஞ்சி பார்க்க அம்மா இப்ப பார்க்க முடியலையே. சொந்தங்களே 3 பேர்ல யார் கெட்டப் சூப்பரா இருக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. தட்டுதான் தூக்குதான்.